மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜபமாலை பயிற்சியில் இருக்கின்றோம். ஜபமாலை மாதம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நானே நினச்சேன். ஆனால் மாதா அப்படி விடலை. இதை தொடர்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் எனக்கு உணர்த்திக்கிட்டு வராங்க. அதனால் இது எப்போ முடியும்னு எனக்கே தெரியல. நேற்று வீடியோக்குள்ளே கூட நான் சொன்னேன். அதனால் இதை தொடருவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஜெபமாலை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை தொடரலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள், விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கலாம், பயணிக்கலாம் ஜெபமாலையோட. அன்பானவர்களே, நேற்று மாதா ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களுக்கும் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கும் கொடுத்த 15 ஆசீர்வாதம் வாக்குறுதிகளை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு, தெரிய வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு இருக்காங்க. இன்றைய வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. வழக்கமாக நான் இன்றைக்கு போடணும் அப்படின்ட்டு தயார் பண்ணது வேறு விஷயம், ஜெபமாலை பற்றி. ஆனால் ஒரு சாட்சியத்தை நான் கேட்டேன் ஃபோனில். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. அதில் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். அதிலிருந்து சகோதரர் ஹென்றி, சகோதரி ஃபிலோமினா அவங்க ஃபோன் பண்ணாங்க. நேற்று பண்ணாங்க, இன்றைக்கும் இந்த வீடியோ போடுற இன்றைக்கும் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்ட விஷயங்கள் என்னைய இன்னைக்கு போடக்கூடிய வீடியோவை அதை அப்படியே வச்சுட்டு அவங்கள பற்றி நாம் சொல்லணும் அப்படின்றதுக்கு முடிவுக்கு வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். அன்பானவர்களே, எனக்கு இந்த தொடர் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில். என்னென்னு அனுப்பிச்சாங்கன்னா, ஒரே பாயிண்டில் எல்லாம் நின்னாங்க. எங்களால் ஜெபமாலை ஜெபிக்க முடியல, எடுத்தால் எங்கள் சோதனையாக இருக்குது, தூக்கம் வருது, கொட்டாகி வருது, தள்ளி போட்டுடலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் என்னன்னே தெரியல பிரதர், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. இப்படி இன்னும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இது ஜெபமாலையை ஜெபிக்க முடியாததுக்கு. எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆனவங்க தான். அவங்களுடைய அவங்க பங்கில் பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்கிறவங்க, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இப்படி போயிட்டுருக்கிறவங்க தான். ஆனால் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஜெபமாலையை என்னால் ஜெபிக்க முடியவில்லை அப்படின்றது. இன்றைக்கும் நேற்றும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 தம்பதியர் ஹென்றி மற்றும் ஃபிலோமினா, அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அப்படி ஆடி போயிட்டேன் நான். அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் அதையே இன்றைக்கு வீடியோவாக போடலாம், எல்லாருக்கும் இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் போகிறேன். எனக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் போய் அவங்கள பேட்டி எடுத்து நம்ம மரியணை கணப்போர் சேனலில் போட்டிருப்பேன். நான் இருக்கிறது சேலம், அவங்க இருக்கிறது திருநெல்வேலி தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. உடனேலாம் போக முடியாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்கள நேரில் சந்தித்து அந்த மிகப்பெரிய ஒரு ஜெபமாலை ஆர்வலர்களை இந்த மரியணை கணப்போர் சேனலில் அவங்கள கொண்டு வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கு வீடியோ. அன்பானவர்களே, நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் நல்ல நிலைமையிலிருந்து இதை ஜெபமாலையை ஜெபிக்க முடியல அப்படின்ற கருத்தை இந்த தொடரில் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தம்பதியர் இருக்காங்க இல்லையா, ஹென்றி மற்றும் ஃபிலோமினால், யோபு மாதிரி அவங்களுக்கு சோதனை. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். அவங்க வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஹென்ரிக்கு நடக்க முடியாது, படுக்கையாக இருக்கார். கால் நடக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வேதனை, நோய். இந்த சகோதரி ஃபிலோமினா படிக்காதவங்க, என்ன வேலை செய்கிறது, கூலி வேலை தான் செய்கிறாங்க. 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். கூலி வேலை கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு, கிடைச்சால் வேலை செஞ்சுட்டு சாயங்கால நேரத்தில் அவங்க திரும்பவும் நடந்து 4 கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கு வரணும். கிடைக்கக்கூடிய 100 ரூபாய் கூலி, அதை கொண்டு வந்துட்டு ஏதோ முடிஞ்ச சாப்பாடை செஞ்சு 2 பேரும் சாப்பிட்றாங்க, கணவனும் மனைவியும். சாப்பிட்டுட்டு ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் ஜெபமாலை ஓடுது. ஒரு 300 மணி அப்படி ஜெபிக்கிறாங்க. திரும்பவும் உடனே எந்திரிக்கிறாங்க. 1 மணிக்கோ அல்லது 2 மணிக்கோ
எந்திரிச்சு உக்காந்து காலையில் 3 அல்லது 4 மணி வரைக்கும், அதிகபட்சம் 5 மணி வரைக்கும் கூட ஜெபமாலையை ஜெபிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சது காலையில் அந்த அம்மா இருக்கிற பழைய சாதம் அல்லது ஏதாச்சும் அன்றைக்கி செய்யணுன்னா சாதம் மட்டும் செஞ்சு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு குழம்பு செஞ்சுட்டு திரும்பவும் வேலைக்கு, கூலி வேலைக்கு கிடைக்குமான்ற தேடலில் போகிறாங்க. கிடைச்சாதான் ஆச்சு, கிடைக்கலனால் நோ, எதுவுமே இல்லை. ஆக கிடைச்சாலும் கிடைக்கலன்னாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக 4 கிலோமீட்டர் அவங்க நடந்தாகணும். பஸ் வசதியோ வாகன வசதியோ முடியாது அவங்களால, ஏன்னா வசதி இல்லை. நடந்து போய் மறுபடியும் வேலை செஞ்சுட்டு களைப்பான் மறுபடியும் வராங்க. இந்த நடந்து வரக்கூடிய 8 கிலோமீட்டர் தூரமும் ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே போகிறாங்க. நேரத்தை அவங்க வீண் பண்ணல. மறுபடியும் வராங்க, வேலைகளை செய்கிறாங்க, ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு கை உடைந்த நிலை, அதிகமாக வெயிட்லாம் தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டான வேலையெல்லாம் செய்ய முடியாது. சகோதரிக்கு பிலோமினாளுக்கு கை உடைஞ்சி போய் ஒரு கையில் வேலை செய்கிறாங்க. அந்த கணவர் ஹென்றி எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு கணவர், குழந்தை இல்லை. எவ்வளவு துன்பம் பாருங்கள். 2 பேர் தான். இந்த 2 பேருக்காகவும் அந்த ஒரு சகோதரி உழைச்சாகணும். அதுவும் வேலை கிடைச்சாதான் ஆச்சு, கிடைக்கலன்னா போச்சு பட்னி. ஆனால் அந்த சகோதரி சொன்ன ஒரு கருத்து என்னை அப்படி இரும்பு ஆணி எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வார்த்தை சொன்னாங்க, எனக்கு கிடைக்கும் பிரதர், நான் போகிற வேலைக்கு போகிறேன், 100 ரூபா கிடைக்கும், எனக்கு வருவேன், ஏதோ சின்னதாக காய்கறி வாங்குவேன், சாப்பிடுவோம், மிச்சம் இருக்கக்கூடிய 20 ரூபாயோ 30 ரூபாயோ நான் போய் கோவிலில் உண்டியில் போட்டுருவேன். கோயிலுக்கு போக முடியலனால் அந்த வாரம் முழுசு சேர்த்து வச்சு ஸ்ரீவைகுண்டம் சந்தியாகப்பர் கோயிலுக்கு நான் போய் அங்கே போட்டுருவேன். இல்லைன்னால் யாராச்சும் என்னை மாதிரி தேவையில் உள்ளவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் கூட இந்த மாதிரி போயிட்டு வரத்துக்கு உண்டான நேரத்தில் நான் சும்மாலாம் போக மாட்டேன், வரமாட்டேன். ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே போவேன், வருவேன். என்கிட்ட யாராச்சும் வீட்டுக்கு பசின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். நான் என்கிட்ட இருக்கிறத கொடுப்பேன். சாதம் வடிப்பேன், அதையே அப்படியே கஞ்சாக கொடுப்பேன். இல்லைன்னா குழம்புன்னு தான் குழம்பு ஊற்றி வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு கொடுப்பேன். எனக்கு அப்படியே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியை கொடுத்தாங்க அவங்க. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ வேண்டுவேன் அப்படின்னா, நான் எந்நேரமும் ஜெபமாலை தான் வேண்டுவேன் பிரதர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதாவை, ஜெபமாலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேண்டுவேன், நானும் வேண்டுவேன், என் கணவரை சேர்ந்து வேண்டுவோம். ஒரு நாளைக்கு நான் 1500 1700 மணிகள் ஜெபமாலைகளை நான் ஒப்பு கொடுப்பேன். எனக்கு நம்பவே முடியல. அதை விட பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் என்னென்னா, அவர் கணவர் ஒரு பிரிவினை சகோதரர், CSI கிறிஸ்தவர். அவர் மனம் மாறி கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் முறைப்படி கோயிலில் கல்யாணம் பண்ணி அவர் இன்றைக்கி தனியாக 400 மணி ஜெபமாலையை தினமும் வென்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 250 300 மணி ஜெபமாலையை வென்றாங்க. இந்த அம்மா மட்டும் தனியாக 1500 மணிகள் ஜெபமாலையை வென்றாங்க தினசரி. எனக்கு அப்படி தலைகள்லாம் சுற்றி கீழே உழுவணும் போல, மண்டையை பிச்சுக்கிறேன் நான். இவங்களை போய் பார்க்கணும் போல இருக்குது எனக்கு. இப்பயே எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற அந்த 2 ஜீவன்களும், சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லை, ஒரு சின்ன வீடு, ரொம்ப வசதியான இதெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன வீடு. அவங்க இதுக்குள்ளே இருந்துட்டு இவ்வளவு கஷ்டம். தனக்கு கை உடைஞ்சி போச்சு, அந்த கணவருக்கு எழுந்திரிக்க முடியாத நிலைமையில் படுத்தப்படுகை, வேலை இல்லை, செய்ய முடியும். இந்த அம்மா தான் போய் எல்லாம் கொண்டு வந்து செய்யணும் அவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கு பிலோமினாளுக்கு வயிறில் கட்டியான் 1.5 லட்சம் கேட்டாங்களாம். ஆப்ரேஷன் பண்ணி நல்லா கொண்டான். எனக்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை, எனக்கு மாதா இருக்கிறாங்க, எனக்கு மாதா நல்லா பண்ணி விடுவாங்கன்ட்டு ஜெபமாலையே தான் வேண்டாங்களாம். ஜெபமாலையே தான், எனக்கு காசு இல்லாமா, எனக்கு நீ தான் எல்லாம், என்னை நல்லா பண்ணி விடு அப்படின்ட்டு ஜெபமாலையை பிடிச்சி மாதாட்ட வேண்டாங்க. எப்படி கட்டி போணுச்சு, என்ன பண்ணுச்சு, இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல மருத்துவர்களால். நல்லா இருக்கிறாங்க. இப்படி ஒரு சோதனை. கண் பார்வை தெரியாது. ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோவா சோதனை, இவ்வளோவா கஷ்டம். கண்ணு தெரியாது, அதாவது அரைகுறை பார்வை. கண் ஆப்ரேஷன் செய்ய முடியல, பார்வை ரொம்ப கம்மி. அதனால் பார்த்தா
இந்த பார்வையில்லாத நிலையிலும் இது ஒரு கஷ்டம். என்னுடைய ஃபோன் நம்பரே வந்து அவங்க வீடியோவில் பார்த்துட்டு ஒரு 3-4 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நம்பராக குறித்து வச்சு எழுதிட்டு எனக்கு கூப்பிட்ருக்காங்க நேற்றும் இன்றைக்கும். என்னால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆனால் இவ்வளவு துன்பத்திலும் இவ்வளவு முடியாத நிலையிலும் அவங்க மாதாவையோ ஆண்டவரையோ சபிக்கவில்லை, சலிக்கவில்லை, ஜபமாலையை விடவில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் நான் ஒரு 2020 சேனலில் மாதாவை பற்றி போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் என் ஃபோன்லலாம் பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான மனிதர்களை நான் பார்க்கவே இல்லை. எல்லாரும் நல்லா வசதியாக இருக்கவங்க என்னால் ஜெபமாலை பண்ண முடியலன்றாங்க. நான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறேன். தினசரி எனக்கு வரக்கூடிய ஃபோன்கள் நிறைய 99% ஃபோன்கள் என்னால் பண்ண முடியல பிரதர், என்ன பண்ணுறதுனே தெரியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, தூக்கம் வருது, கொட்டாய் வருது, அப்புறம் செஞ்சுக்கலான்னு நான் விட்டுறேன், ஜெபமாலையை ஜெயிப்பிக்க முடியல, ஆர்வமே இல்லை, இப்படி தான் எனக்கு ஃபோன் வருது. ஆனால் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இந்த ஹென்றி மற்றும் ஃபிலோமினா சகோதரியிடமிருந்து வந்த இந்த ஃபோன் என்னை அதிக அளவு பாதிச்சதுனால தான் இன்றைக்கு நான் போடக்கூடிய ஜெபமாலை பற்றிய தயாரித்து வச்சுருந்த அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு இவங்களை பற்றி இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளவு துன்பம், குழந்தை பாக்கியம் இல்லை, ஊரே கேலி செய்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. இந்த சகோதரிக்கு கை உடஞ்சி போச்சு. அவங்க தான் பிரெட் வின்னர், அதாவது உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் அவங்க தான். படிக்கலை, 1வது தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அருமையாக பைபிள்லாம் படிக்கிறாங்க, பாட்டெலாம் பாடுறாங்க, தெளிவாக பேசுகிறாங்க. இவ்வளவு குறைபாடு. கணவர் படுத்துக்கிட்டு இருக்காரு, எந்திரிக்க முடியாது, அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும், நடந்து போகணும், வேலைக்கு நடந்து வரணும் 8 கிலோமீட்டர். என்னங்க இது, எவ்வளோ பெரிய, எனக்குன்னா எப்படி இவங்களை பற்றி சொல்கிறதுனே எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. இவ்வளவு துன்ப நிலையிலும் ஏறக்குறைய ஒரு 2200 மணிகளை அவர்கள் தினமும் ஜெபிக்கின்றார்கள், தினமும் ஜெபிக்கிறாங்க. இவ்வளவு துன்பத்திலும் இந்த குடும்பம், இந்த ஹென்றி சகோதரரும் ஃபிலோமினாள் சகோதரியும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணம். இனிமேலுக்கு வீடியோ பார்க்குற யாரும் என்னால் ஜெபமாலையை ஜெபிக்க முடியல அப்படின்ட்டு யார் தயவு செய்து இருகரம் கூப்பி கெஞ்சி மன்றாடி கேட்குறேன், அவங்களுடைய சாட்சியத்தை பார்த்து நீங்கள் தயவு செய்து ஜெபமாலை வேண்டுங்க. யாராச்சும் இந்த மாதிரி துன்ப நிலையில் ஜெபமாலை வேண்ட முடியுமா? குறைஞ்சது 2500 மணி தினமும் வேண்ட முடியுமா? எவ்வளவு துன்பம். கடவுள் வேணாம், ஒன்று வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறேன். நான் என்னுடைய கஷ்டத்தை பார்க்கல இந்த கடவுள், என்னுடைய கஷ்டத்தை இந்த மாதா எனக்கு பார்த்து நல்லது செய்யலை அப்படின்ட்டு சாபம் விடுவாங்க எல்லாரும். ஒரு சிஎஸ்ஐயிலேருந்து மனம் திரும்பி வந்த ஒரு நபர், மாதாவே வேணாம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு மாதாவை கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலையிலிருந்து வந்து மனம் மாறி அவர் இன்றைக்கு 400 மணி ஜெபமாலைகளை சொல்கிறார் தினமும். அவ்வளோ ஆர்வம், அவர்கிட்ட பேசுகிறப்ப அப்படி புல்லரிக்குது அவருடைய அனுபவம்லாம். ஆக அன்பானவர்களே, நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் கஷ்டமே இல்லை, நல்லா இருக்கிறோம். இந்த நல்லா இருக்கிற நிலைமையில் நம்ம இதை எடுத்து வேண்ட முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, கொட்டாய் வருது, தூக்கம் வருது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை, இப்படி வரிசை அடிக்கிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் தயவுசெய்து இனிமேலுக்கு நம்ம சொல்ல வேண்டாம். இந்த சகோதரர் ஹென்றி மற்றும் சகோதரி ஃபிலோமினா அவருடைய சாட்சியத்தை கேட்டு நாம் அவங்கள முன்னுதாரணமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக அவங்கள பற்றி சேனலில், நம்ம மரியணை கணப்பூர் சேனலில் நிச்சயமாக அவங்கள போய் பேட்டி எடுத்து அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் நம்ம சேனலில் வரும். அது ஒரு நாளைக்கு வரும். இன்னும் மிகப்பெரிய சாட்சியாக நேரடியாக பேசுகிறத கேட்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். அன்பானவர்களே, ஜெபமாலை உடைய வல்லமை பாருங்கள். வறுமை, உடல்நல குறைவு, கண் பார்வை இல்லை, உலகம் கேலி பேசுது, எங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு, இது எல்லா துன்பங்களையும் தாண்டி அவர்கள் ஜெபமாலையை அவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறப்ப எப்படி இவங்களால் இவ்வளோ ஆர்வமாக பேச முடியுதுன்னு நான் வியக்கிறேன். மாதா வேணா உயிர் எனக்கு, ஜெபமாலைன்னா உயிர் எனக்கு. நான் ஜெபமாலை வேண்டாமல் இருக்கவே முடியல, நான் பாட்டு வேண்டிகிட்டே இருப்பேன். எந்நேரமும் நான் ஜெபமாலை வேண்டது தான் எங்களுக்கு வேலை அப்படின்றாங்க 2 பேரும். அதிசய பிறவிகள். கடவுளுக்கும் மாதாவுக்கும் நன்றி அவர்களுக்காக. ஏன்னா இந்த வீடியோ மூலம் அவர்கள் இன்றைக்கு உலகத்திற்கு உதாரணமாக இருக்கிறாங்க. அன்பார்களே, அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அவங்களுக்கு நல்ல அன்றைக்கு உண்டான நல்ல வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு கண் பார்வை தெரியணும்,
அந்த கணவர் உடல்நலம் மீண்டும் நல்ல முறையில் பெற்று நடக்கணுன்ட்டு எல்லாரும் வேண்டிக்கலாம். அவர் பேர் சகோதரர் ஹென்றி, அந்த அம்மா பேர் சகோதரி ஃபிலோமினா. அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவினுடைய ஜெபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக இருக்க உங்களை மாதாவின் பெயரால் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோக்கள் தொடரும். ஜெபமாலை பற்றி என்னைக்கு இது முடியும்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக. ஏன்னால் மாதா கொடுக்குற ஒரு வரமாக இதை நான் நினச்சி செய்கிறேன். இன்னும் தொடரும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். தினந்தோறும் மரியணைக்கான ஒரு சேனலோடு தொடர்பில் இருங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.